40 வயசு 45 வயசுக்குள்ள நிறைய பேருக்கு மாரடைப்பு வருதுன்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் கூடுறனாலையும் இருதய ரத்த குழாய்கள் ப்ராப்ளம்னாலையும் இந்த மாரடைப்பு அதிகமா இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சாதாரணமா இருக்கிறவங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்ல, இது வரைக்கும் பிபி எதுவுமே இல்ல, திடீர்னு நைட்டு தூங்கினா காலையில எந்திரிக்கல, மேசிவ் அட்டாக். வீட்டுல வந்து இருக்கிற பெரியவங்க ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்புறதுக்கோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுப்புறது கூட பயப்படுறாங்க. இன்னைக்கு என் கிளினிக் வந்தாங்க, 42 வயதான தன் தம்பி வந்து மாரடைப்புல இறந்துட்டாங்க. என் கணவருக்கு வந்துருமோன்னு பயம், அந்த பயம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோமே, நீங்க வந்து இந்த பீட்ரூட் கலவை உள்ள ஒரு ஜூஸ் காம்பினேஷன் நீங்க அது குடிக்கிறது இல்லையா என்ன மேம் அப்படின்னு கேட்டாங்க. சீரியஸ்லி இன்னைக்கு இந்த பதிவை போடுமா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் தன்னோட கணவரோ மனைவியோ வீட்டுல இருக்க பெரியவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் இஞ்சி, பாதி லெமன், கேரட், ஒரு பாதி பீட்ரூட், சர்க்கரை நோயாளிகள் இருந்தா பாதி பீட்ரூட், பெரியவங்களா இருந்தா ஒரு முழு பீட்ரூட் போட்டுக்கலாம். பீட்ரூட் அண்ட் கொஞ்சம் சுகர் போட்டு ஒன்னா அடிக்கணும். அதுல இஞ்சி, அந்த லெமன் அண்ட் இது எல்லாமே விட்டமின் சி நிறைய இருக்கு, பீட்ரூட்லயும் விட்டமின் சி நிறைய இருக்கு, அண்ட் கேரட். இதெல்லாமே ஒரு மில்க் ஷேக் மாதிரி, ஜூஸ் மாதிரி இன்னில இருந்து இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடலாம், ஆனா இருதய சதைகள் அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கு எதுவும் இதுவும் கிடையாது. ஒரு தடவை ஹார்ட் வந்து போச்சுன்னா, தோய்வடைஞ்சிச்சுன்னா புது ஹார்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ரத்த குழாயில அடைப்பு இருந்தாதான் அந்த பிளட் கிளாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டண்ட் வைக்கலாம். ஆனா ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு என்ன மருந்து? ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு எக்கோ எடுக்கும் பொழுது 13% ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு, பீட்ரூட்ல நிறைய அதிகமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. சோ அது வந்து நம்ம உடம்புல எல்லா ரத்த குழாய்களையும் விரிவடைய செய்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு பிளட் பிரஷர். ஒருத்தவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ரத்த குழாய்கள் விரிஞ்சே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? டெய்லி 250 ml எடுத்துக்கலாம். டெய்லி 250 ml எடுத்தா நிறைய பேருக்கு பயம் வந்துடும், திடீர்னு யூரின் மோஷன் வந்து ரெட் கலர்லயோ இல்ல லைட் பிங்க் கலர்லயோ போகுதுன்னு. அது பேர் பீட் யூரியான்னு சொல்லுவோம். அதாவது என் உடம்புல எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு நிறைய இருந்தா எனக்கு கொரோனானால மாரடைப்பு வராது, கொரோனானால உயிரிழப்பு வராது. இப்ப நேத்து ஒரு ஆர்டிக்கல்ல தான் வந்துட்டு கம்ப்ளீட் அந்த நைட்ரிக் ஆக்சைடு ஃபியூம்ஸை சுவாசிக்க வைக்கிறாங்க. அந்த ஃபியூம்ஸை சுவாசிக்க வச்சு அப்ப வந்து நம்ம நேச்சர்ல உணவுல நம்ம எடுத்துட்டு கடலையோ பீட்ரூட்டோ எடுத்துக்கிட்டோம்னா, டெய்லி காலையில எழுந்துச்சுன்னு வெறும் வயிற்றுல கேரட் பீட்ரூட் ஜூஸ் அதுல வந்து கொஞ்சம் லெமன் அண்ட் கொத்தமல்லி போட்டு எடுக்கிறோம்னா, நான் வந்து எனக்கு 6 மணி நேரத்துக்கு பிபி ஷூட் அப் ஆகாது. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் போனா எனக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் பயப்பட வேணாம். கொலஸ்ட்ரால் கம்மி ஆகும். லோ பிபி இருக்கவங்க தான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிக்கணும். நீங்க வந்து டைரக்டா பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம ஆப்பிள் பீட்ரூட் ஏபிசியா நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம்.